வள்ளுவர் திருக்குறள் என்ற நூலின் முதல் அதிகாரமாக கடவுள் வாழ்த்தை அமைக்கிறார். அதற்கு அடுத்து உலகத்தில் இருக்கும் உயிர்களின் அடிப்படை ஆதாரமாக இருக்கும் மழையை வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் அமைக்கிறார். அதற்கு அடுத்து மூன்றாவதாக நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை அமைக்கிறார். யார் நீத்தார், எதை நீத்தார்? நல்லனவற்றை கூறி அல்லனவற்றை விளக்கும் பண்பு முற்றும் துறந்த முனிவர்களிடம் உண்டு. அத்தகைய முனிவர்களுடைய பெருமையை வள்ளுவர் இங்கு எடுத்துரைக்கிறார். நீத்தார் என்பார் பற்றுகளை அகற்றியவர்கள் ஆவார்கள். தமக்கு உரிய ஒழுக்கத்தின் கண்ணே நின்று துறந்தவரே நீத்தாராவர். அவர்களுடைய பெருமை ஏனைய பெருமைகளை காட்டிலும் மதிப்புமிக்கது, சிறப்புடையது என்று எடுத்துரைக்கிறார். அதற்காகவே தனியாக துறவறவியலில் 13 அதிகாரங்களை அமைக்கிறார். நீத்தார்க்கு இத்தகைய பெருமை எங்கனம் வந்தது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐம்புல ஆசைகளை அடக்கி யோகப் பயிற்சியை மேற்கொண்டு தத்துவ உணர்வை பெற்றதனாலே அவர்களுக்கு இவ்வளவு பெருமை வந்தது என்று எடுத்துரைக்கிறார். நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானவர்கள் துறந்தவர்களே ஆவர். எல்லா உயிர்களிடத்தும் அருளை காட்டும் பண்பு அவர்களிடம் மட்டுமே உண்டு என்று எடுத்துரைக்கிறார். போதும் என்ற நிறைவை தரும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து நிறைவடைந்தவர்களை பெருமையாக பேசுவதுதான் சிறந்தது. இறந்தவர்களெல்லாம் நிறைவானவர்கள் என்று எண்ணக்கூடாது. அவர்கள் மன அமைதிக்காகத்தான் ஓம் சாந்தி அல்லது மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் என்று கூறுகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கு அடுத்தது நன்மை தீமை என்ற இரண்டாலான உலகை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதே சிறந்தது. அப்போதுதான் மனித ஆற்றல் முற்றிலும் உணரப்பட்டு இந்திரனைப் போல் வாழலாம் என்று ஒரு குறட்பாவில் கூறுகிறார். இங்கு இந்திரனைப் போல் வாழலாம் என்பதனை பற்றி கூறுவதை சற்று பின்பு எடுத்து கூறுகிறேன். நான் இத்தகைய பண்பு உள்ளவர்களே அரிய செயல்களை செய்வார்கள். புலன்கள் புலப்படுத்தும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5ஆல் இந்த உலகை அறிகிறோம். நிறைவானவர்களின் பெருமையை போற்றுவதே மறைநூல்கள். நற்குணம் அடைந்தவர் கோபத்தை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்வது இல்லை. அந்தணர் என்போர் யாவரும் எல்லா உயிரும் இன்புற்று மகிழவே எண்ணுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். நம் நாடு, குறிப்பாக நம் தமிழ் சமுதாயம் துறவிகளை கொண்டாடிய அளவு வேற எந்த நாடாவது சமுதாயமாவது கொண்டாடி இருக்கிறதா என்று தெரியவில்லை. துறவறம் ஏன் பெரிய விஷயம்? நீத்தார் பெருமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். அதுபோக துறவறவியல் என்று ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்கிறார். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அறம் முக்கியமானது என்று நமக்கு தெரிகிறது. அறவழியில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் எது அறம் என்று யார் எடுத்து சொல்லுவது? அப்படியே சொன்னாலும் சொல்லும் அந்த ஆளை எப்படி நம்புவது? அவன் சரியாக சொல்கிறானா? அவனுக்கு இதில் ஏதாவது ஆதாயம் இருக்குமா என்று நாம் சிந்திப்போம். வாழ்க்கையில் எத்தனை சாமியார்களை பார்க்கிறோம். பெரிய மடங்கள், பணம், ஆள், அம்பு, சேனை, கார், சொத்துக்கள், இவர்கள் சொல்வதை எப்படி நம்புவது? எல்லாம் துறந்தவனுக்கு எதிலும் நாட்டமில்லை. அவர்கள் அறத்தை உள்ளது உள்ளபடியே எடுத்துச் சொல்வார்கள் என்பதால் நீத்தார், துறந்தார், நீத்தார் என்றால் துறந்தார், அவர்கள் மேல் அப்படி ஒரு மதிப்பு. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இங்கு முதலில் குறிப்பிட்டது போல 25வது குறட்பாவில் இந்திரன் என்று வருகிறது. இந்த இந்திரன் என்பது யார்? அது ஒரு பதவியா, ஆளா என்ற சர்ச்சை பல்வேறு விதங்களில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார்கோமான் இந்திரனும் சாலும் கரி என்று கூறி முடிக்கிறார். இந்த இந்திரன் சமுதாய கதையில் கூறப்படும் இந்திரனா அல்லது
தமிழக கதையில் இருக்கக்கூடிய இந்திரனா என்றெல்லாம் விவாதங்கள் அவ்வப்போது வந்து போவது உண்டு. சமயத்தை பற்றிய இந்திரன் குறித்த ஒரு காணொளியை இத்துடன் நினைத்துள்ளேன். அதனால் அதை பற்றி நான் அதிகமாக பேசப் போவதில்லை. அதை அந்த காணொளி வாயிலாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாரார் அது சமயம் குறித்த இந்திரன் அல்ல, வட சமயத்தில் குறிப்பிடப்படும் இந்திரன் அல்ல, தமிழகத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் குறிப்பிடப்படும் இந்திரன் என்று கூறுகிறார்கள் தமிழ் மேல் பற்று கொண்டவர்கள். தமிழ் மேல் பற்று கொண்டவர்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் இந்திர விழா நடத்தப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அது உண்மை. காவிரி பூம்பட்டினத்திலே சோழ அரசரான செம்பியனிடம் அவர் ஆண்டு கொண்டிருந்தபோது கடும் வறட்சி, பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மழையே இல்லை. அப்பொழுது அங்கு ஒரு முனிவர் வருகிறார். அவர் செம்பியனிடம் இந்திரனுக்கு விழா எடுத்தால், ஏனென்றால் வருண பகவானுக்கும் அதிபதி இந்திரனாகும், ஆகவே இந்திரனுக்கு விழா எடுத்தால் அவன் மனமகிழ்வான், மழை பொழியும், வளம் செழிக்கும் என்று யோசனை செய்கிறார். அந்த யோசனையை ஏற்று செம்பியன் மன்னனும் இந்திர விழா நடத்துகிறார். அந்த விழா நடத்தி முடியும் தருவாயில் மழை கொட்டென்று கொட்டுகிறது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மன்னன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திர விழாவானது கொண்டாடப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள். காலம் கரை புரண்டு ஓடுகிறது. காலம் உருண்டோட ஒரு சமயம் காவிரி பூம்பட்டினத்தை கடல் கொண்டது. மக்களின் உடைமைகளையும் உயிர்களையும் கடல் பழிகொண்ட காரணத்தினால் மக்கள் வெறுப்புற்றார்கள். அதற்கு பிறகு இந்திர விழா என்பது நடத்தப்படவில்லை என்று காப்பியம் தெரிவிக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் மட்டும் இந்திர விழா விவரம் உயிர்ப்போடு இருக்கிறது. ஆனால் உண்மையில் நடைமுறையில் எங்கும் நடைபெறவில்லை. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் உள்ள எல்லா கோயில்களிலும் வெவ்வேறு பெயர்களில் விழாக்கள் அனுசரிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டும் திருக்குறள் காலத்திற்கு பிந்தியது, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பின்தங்கியது. அதனால் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் கூறப்படும் இந்திர விழா ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய கருத்து. சமயங்களில் கூறப்படும் இந்திரன் நல்லவனா கெட்டவனா என்றால் அவன் நல்லவனாக சித்தரிக்கப்படவில்லை. நல்லது செய்தால் மட்டும் கிட்டும் நன்மைகளை ஒரு நல்லவரை கொண்டுதான் சான்று காட்ட வேண்டுமே ஒழிய ஒரு கேடுகட்டவனை கொண்டு சான்று காட்டுவது கூடாது. ஆனால் அந்த கதையில் காணொளியில் நீங்கள் பாருங்கள், அவனுடைய தகாத நடுத்தையின் காரணமாக அவன் தேவர்குலத்திற்கு தலைவன், இந்திரன் என்று பெயர். அது நீங்கள் தேவேந்திரன் என்று கூறுவார்கள். அது பதவியாக இருந்தாலும் சரி, அந்த தேவேந்திரன், இந்திரன் சாகா மருந்து, அமிழ்தம் உண்ட தேவர்கள் அமிர்தம் உண்டவர்கள் அல்லவா, அந்த அமிர்தத்தை உண்டதனால் சாகா வரம் பெற்றவர். அப்படி அவர் ஒரு தவறான நடத்தையின் காரணமாக கௌதம முனிவர் என்பவரிடம் சாபம் பெற்று கல்லாக மாறிவிடுகிறார். கௌதம முனிவர் தவம் இருந்த காரணத்தினால் அவருடைய ஆற்றல் பன்மடங்கு அதிகரிக்கிறது என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். சாகா வரம் பெற்றிருந்தாலும் தவறான நடத்தையின் காரணமாக அழிவு ஏற்படுகிறது என்றும் புரிந்து கொள்ளலாம். இது சமய சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து. அப்படி இருக்கும் பொழுது வள்ளுவர் எந்த ஒரு குறளிலும் புராண கதைகளையோ குறிப்பிட்ட சமயம் தொடர்பான பெயர்களையோ பயன்படுத்தவில்லை என்று அறிய முடிகிறது. அப்படி இருப்பதால் தான் அதை உலக பொதுமறை என்று கூறுகிறார்கள். வள்ளுவர் மேல் கொண்ட அதிகமாக பற்றினால் ஒவ்வொரு சமயத்தாரும் அவரை தமது சமயம் சார்ந்தவராக பார்க்கின்றனர். ஆனால் அந்த 25வது குறளுக்கு சரியான
பொருளை நீங்கள் தேடினால் மு. வரதராஜனர் முதல் பரிமேலழகர், கலைஞர் கருணாநிதி, சாலமன் பாப்பையா அனைவரும் இந்திரன் என்றே குறிப்பிடுகிறார்கள். இந்திரனை நல்லவனாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அந்த இந்திரன் யார் என்பதனை பற்றி எடுத்து கூறவில்லை. அது சமய சார்புடைய இந்திரனா? அந்த இந்திரன் யார்? வள்ளுவர் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் என்றால் அது உலக மக்கள் அனைவருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இங்கு இந்த இந்திரன் என்ற பெயர் எதை குறிக்கிறது என்று ஆழ்ந்து நோக்கும் பொழுது பல பேர் சிந்திக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஒரு ஆய்வியல் அறிஞர் சொல்லுகிறார், ஐம்புலன்களையும் அடக்கியவரின் அறிவுக்கு அகன்ற வானத்துள் ஒளியால் நிறைந்திருப்பவனும் பெருமையில் சிறந்தோனுமாகிய கதிரவனே பொருத்தமான சான்று. இங்கு இந்திரன் என்றால் கதிரவன் என்று பொருள்படும் என்று கூறுகிறார். எனக்கு என்னவோ இந்த கருத்துதான் சரியாக படுகிறது. சரி, அறிவுக்கும் கதிரவனுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இரண்டையும் ஒப்பிடுகிறார்கள் என்று கேட்கலாம். ஒரு பொருள் இருளில் இருக்கும் பொழுது அதை நம்மால் காண முடியாது. அங்கே ஒளி பரவுமானால் அதனை நம்மால் காண முடியும். அப்பொருளை பற்றிய அறிவினையும் பெற முடியும். ஆக ஒளி பாயாதவரை அப்பொருளை பொறுத்த மட்டுள் நமக்குள் அறியாமையே நிறைந்திருக்கும் அல்லவா? உண்மையில் அப்பொருள் மீது ஒளி பாயும்போது விலகுவது அங்கிருக்கிறத இருள் மட்டுமல்ல, நமது அறியாமையும் கூடத்தான். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் பொருள் புறப்பொருளாகட்டும் அகப்பொருளாகட்டும் இரண்டுக்குமே அது பொருந்தும். மக்களின் அறியாமையினை இருளுக்கும் அறிவினை ஒளிக்கும் உவமையாக கூறுவது வழக்கமாயிற்று. வள்ளுவரும் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் அறிவினை பற்றி எப்படி எடுத்துரைக்கிறார் என்றால், அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் என்று கூறுகிறார். ஒருவனை அவரது அழிவில் இருந்து காப்பாற்றும் வல்லமை மிக்க கருவி அவரது அறிவே ஆகும் என்கிறார். ஏனைய கருவிகளை இவரிடமிருந்து அழித்து விடலாம், ஆனால் இந்த அறிவென்னும் கருவியினை அழிக்க முடியாது. காரணம், இது பொருளின் வடிவமாக என்று ஒளியின் வடிவமாக இருப்பதுதான் என்று எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த ஆய்வியல் அறிஞர் கூறும் கருத்துதான் எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. 3 விதமான கருத்துக்களை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஒரு சாரார் சமயச்சாரார், மற்றவர் தமிழ் மேல் பற்று கொண்ட சிலப்பதிகாரம் மணிமேகலில் கூறப்படும் கருத்துக்கள். அது ஏற்புடையதல்ல, ஏனென்றால் காலத்தால் பின்தங்கியது. 3வது ஆய்வாளர்கள் கூறிய கருத்து. இப்படி ஆய்வாளர்கள் கூறிய கருத்துக்கு நன்றி கூறி இதனுடைய முடிவை பார்வையாளர்கள் உங்களிடமே விட்டுவிடுகிறேன். ஐயன் வள்ளுவருடைய அடிப்படையில் கூற வேண்டுமானால், சொல்லில் கூற வேண்டுமானால், எப்பொருளை யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறி, என் வேலை தேடல் மட்டுமே, இது அறிவு தேடல் என்று கூறி உங்கள் முடிவுக்கு விடுகிறேன் என்று கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். பஞ்சகன்னியர் என போற்றப்படும் பெண்கள்ல ஒருவர்தான் அகலிகை. தூய்மை, அன்பு, பக்தி, பேரழகு இவற்றிற்கெல்லாம் பெயர் பெற்ற அகலிகை கல்லாக மாறியது ஏன்? அவர் செய்த தவறுதான் என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க அகலிகை கதையை கேட்கணும். இந்த கதை கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்றிய ராமாயணத்தின் பாலகாண்டத்திலிருந்து பெறப்பட்டது. இதே பாலகாண்டத்திலிருந்து ராமன் சீதையின் காதல் கதையும் போடப்பட்டிருக்கு. அதை பார்க்காம இருந்தா மேலே காட்டப்படும் ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ அகலிகை கதையை பார்க்கலாம் வாங்க. ராமன், லட்சுமணன், விசுவாமித்திரர் இவங்க 3 பேரும் மித்திலா நகரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க விசாலை அப்படிங்கிற ஒரு நகரத்தை அடைகிறாங்க. அங்க ஓய்வாக அமர்ந்திருக்கும் போது ஒரு பெரிய கருங்கல் மேட்டை பார்க்கறாங்க. அதை ஆச்சரியத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ராமனின் காலில் இருக்கிற ஒரு சிறு துகள் அந்த கல் மீது படுது. உடனே அந்த கல் ஒரு பெண்ணுருவம் கொண்டு எழுந்து நிற்குது. அதை பார்த்த ராமன் ஆச்சரியத்தோடு விசுவாமித்திரரை பார்க்கிறாரு. அவரோ இவள்தான் அகலிகை அப்படின்னு சொல்றாரு.
ராமன் யார் அந்த அகலிகை அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறதோட, இப்படி ஒரு தூய்மையான வடிவமாக இருக்கிற இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னும் கேட்கிறாரு. அப்பதான் அவர் முழு கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரம்மன் உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகையும் திரட்டி ஒரு பெண்ணை படைக்கிறான். அவள்தான் அகலிகை. அந்த அகலிகை தனக்கு தான் உரியவள் அப்படின்னு இந்திரன் செருக்கோடு இருக்கிறான். இந்த ஊர்வசி, ரம்பை, மேனகை, திலோத்தமை எல்லோரும் என்கிட்ட தானே இருக்காங்க. அது மாதிரிதான் அகலிகையும் எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு இந்திரன் நினைக்கிறத பார்த்த பிரம்மர் அவளை பாதுகாக்கும் பொருட்டு தவ வலிமை மிக்க ரிஷியான கௌதம முனிவர்கிட்ட பாதுகாப்பாக வைத்திருக்க சொல்லி அகலிகையை அவர்கிட்ட அனுப்புறாரு. சில காலம் அவளை பாதுகாப்பாக வைத்திருந்த முனிவர் திரும்ப பிரம்மர் கிட்டையே ஒப்படைக்கிறாரு. அதை பார்த்ததும், இவர் சபலமில்லாதவர், தவ வலிமை மிக்கவர், அதனால இவருக்கே அகலிகையை திருமணம் செய்து கொடுத்து விடலாம் அப்படின்னு பிரம்மன் கௌதம முனிவருக்கு அகலிகையை மணமுடித்து வைக்கிறாரு. அதற்கப்புறம் இந்திரனுக்கு சொல்லவா வேணும்? இந்திரனுக்கு பிரம்மன் மீது அடங்காத கோபம், அகலிகை மீதோ தாபம். இதனால எப்படியும் அவளை அடைந்தே தீர்வது அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதற்காக கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் வந்து ஒளிந்திருந்து கவனிக்கிறான். அப்பதான் நள்ளிரவு நேரமா இருக்கு. கோழி போல கூவுறான். உடனே முனிவர் காலை விடிந்து விட்டதுன்னு நினைச்சு தன் காலை கடன்களை முடிக்க வெளியில கிளம்புறாரு. அகலிகை அவரை வழி அனுப்பிட்டு வாசலிலேயே நிக்கிறாங்க. இந்த நேரத்துல கௌதம முனிவரின் உருவத்தில் அகலிகை கிட்ட போறான். அகலிகைக்கோ ஆச்சரியம். இப்பதானே கிளம்பினாரு, உடனே திரும்ப காரணம் என்ன அப்படின்னு அவரை வரவேற்கும் விதமா எதிரில போய் நிக்கிறா. உடனே அவள் கைகளை பிடிக்கிறான். அந்த நேரத்துல அவளுக்கு அது வேறொரு ஆண் அப்படிங்கிறது தெரியுது. அவள் எவ்வளவோ விலக முயற்சிக்கிறா. ஆனா இந்திரன் அவள் கைகளை விடுவதா இல்ல. அவள் நினைத்த எதுவுமே அங்க நடக்கல. ஆனா இந்திரன் தான் நினைத்ததை நடத்திவிட்டான். அந்த நேரத்துலதான் கௌதம முனிவர் சரியா அங்க வராரு. வந்தவர் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து கோபத்தில் இருப்பதை போல அவர்கள் மீது கோபத்தில் இருவருக்கும் சாபத்தை கொடுக்கிறாரு. இந்திரனுக்கு தான் தெரிந்தே இந்த தவறை செய்ததால் அவன் உடல் முழுக்க பெண் குறிகளோடு காட்சி தர வேண்டும் அப்படின்னு சாபமிடுறாரு. அகலிகைக்கு சாபமிட்டதன் காரணம் அவள் இந்திரனோடு சேர்ந்ததற்காக இல்லை. அந்த இந்திரன் வரும்போதே அது தன்னுடைய கணவன் இல்லை அப்படிங்கிறத அறிவு தெளிவு பெற்று விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக. அவன் கைகளை பிடித்ததற்கு அப்புறம் அல்லவா அகலிகைக்கு அவன் கணவன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுதான் அவருடைய கோபம். அதற்காகத்தான் அவளுக்கு கல்லாக போவாய் அப்படின்னு சாபமிட்டாரு. இருவருக்குமே அவர் கொடுத்த சாபத்தை பின்னாளில் மாற்றி கொடுத்தாரு. அதற்கு காரணம் இந்திரன் கௌதம முனிவரை வேண்டி கேட்டுக்கிட்டதன் காரணமா அவன் உடல் முழுக்க இருந்த 1000 பெண் குறிகளையும் 1000 கண்களாக மாற்றினாரு. அதே போல அகலிகைக்கு நீ கல்லாக இருக்கும்போது ராமனின் கால்பட்டு மீண்டும் பெண்ணாவாய் அப்படின்னு சாப விமோசனம் கொடுத்தாரு. அப்படித்தான் இன்னைக்கு ராமனின் கால் துகள்பட்டு அகலிகை பெண்ணுரு பெற்று நிக்கிறா. அப்பதான் ராமன் அகலிகையை பார்த்து அன்னையே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதற்கப்புறம் நீங்க இத்தனை காலம் அனுபவித்த துன்பத்தை மறந்து கடந்து வந்துருங்க. இனி உங்கள் கணவரோடு சேர்ந்து நல்வாழ்வு வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அதற்கப்புறம் அகலிகையை கூட்டிக்கிட்டு அந்த முனிவர் இருந்த ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க கௌதம முனிவர் கிடையாது. அவர் தன் மனைவிக்கு சாபமிட்ட பிறகு இமயமலை சாரலுக்கு போயிட்டாரு. அங்க தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய ஆசிரமத்துக்கு விருந்தாளிகள் வந்திருப்பத கவனிக்கிறாரு. உடனே தன்னுடைய ஆசிரமத்துக்கு புறப்பட்டு வராரு. அங்க ராமன், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் கூட தன்னுடைய மனைவி அகலிகை இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைகிறாரு. அங்க கௌதம முனிவரின் கால்களில் விழுந்து வணங்குறாரு ராமன். அதற்கு பிறகு அகலிகையை கௌதம முனிவருடன் சேர்த்து வைக்கிறாரு. அதற்கப்புறம் மிதிலா நகரை நோக்கி ராமனின் பயணம் தொடருது. இந்த கதையில இந்திரன் மிக பெரிய தவறு செஞ்சிருக்காரு. தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாத தவறுதான் அது. எல்லோரும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து அகலிகை. நன்மை போல வரும் தீமையை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் அவளுக்கு சாபம் கொடுத்தாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை போல இருக்கும் தீமையை பிரித்தறிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போலதான்
இறுதியாக ராமன் அகலிகைக்கு கொடுத்த அறிவுரை. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் பல இருக்கும். அந்த துன்பங்கள்லேயே உழன்றுட்டு இருக்காம அதை கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லியிருப்பாரு. இது போல பல கருத்துக்களை கொண்டதுதான் இந்த அகலிகை கதை. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.